கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களையும் அநேக பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் அவன் தன்னுடைய கிரியைகளை செய்வதற்கு எத்தனப்படுகிறான். ஏனென்று சொன்னால், அவனுடைய மூல நோக்கமே நாம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலக வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. ஆகையினாலே அவனுடைய உபாய தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் நமக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். நாம் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்வது மாத்திரமல்ல, தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பிசாசுக்கு இடங்கொடாமலும் அவனை எதிர்த்து நின்றும் போராடுகிற போது நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைய முடியும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.